வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சின்ன லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிற ரெசிபி அவிச்ச முட்டையை வெங்காயத்தோடு வதக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக முட்டையை அவிச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி வெங்காயத்தோடு வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறைய சாப்பிடவும் செய்வாங்க. இதுதான் தேவையான பொருள். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுக்கிறேன். அதனால் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை அவிச்சு எடுத்துருவோம். முட்டையை வைக்கும் போது சில பேருக்கு உடஞ்சி அந்த முட்டைலாம் வெளியே வர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, சில பேர் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் போடுவாங்க. அப்படி போடாமல் தண்ணி சூடு ஆகும்போதே முட்டையை போட்டுருங்க. ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு அது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். சட்டி நல்லா சூடான உடனே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா கடுகையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுறேன். ஸோ தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு நம்ம சேர்க்க மாட்டோம். நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அது ஒரு 1/4 ஸ்பூன். மசாலா நல்லா வேகட்டும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, முட்டையும் வெந்துடுச்சு. அதை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு முட்டையை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துருங்க. இப்படியே கரெக்டாக ஒரு நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ.